இங்க பாருப்பா, அதிகமான ரேட்லாம் சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது பாத்துக்க. நீ ஒன்னும் அதிகமா ரேட்டு கேட்ட ஒண்ணு கொடுக்க போற. வா வா. உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க போல. ஆமா, அந்த மூதைகெல்லாம் இங்கதான் இருக்கிறானுங்க. ஜோபர், இந்த மரம் தான். காய் எல்லாம் சிறுசா இருக்கிற மாதிரி இருக்குதா? கீழே பார்த்தா சின்னதா இருக்கான், மேல பாரியா. ஓ, மேல இருக்குதா? இது ஆளை வச்சு அறக்கிறதுக்கே நான் 4 ஆள் கூலி தரணுமே. இந்த கதையில விட்டுன்னு இருக்காது, அவனுங்க வந்து போறானுங்க. கடகடன்னு ரேட்டு பேச. ஏம்பா, எதனா பிரச்சனை பண்ணுவானுங்களான்னு உங்க அண்ணன் தம்பிங்க பணத்தையுமே விளையாடுவானுங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணும் விளையாட்ட முடியாது. யார கூட்டின்னு வந்துக்கிறான் இவன்? ஏய், யாரா அது? யாரா கூட்டின்னு வந்துக்கிறா? வந்துட்டானா? உங்க தம்பி வந்துக்கிறான்பா. என்னண்ணா சோமாண்ணா, என்ன திடீர்னு வந்துக்கிறா? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அண்ணன் தான் சொன்னா அப்படியே பலாப்பழம் அறுத்துக்கன்ட்டு அதான் வந்தேன். அவன் சொன்னாக்கா நீ வந்துருவியா? டேய், என்னடா கொழுப்பா? இல்ல, பைத்தம் பருப்பு. கேக்குற மாதிரி கேள்வி. டேய், பைத்த வித்து தானே அவனா? அது எல்லாருக்கிட்ட பேசி வைக்கணும். நீயா தனியா ஆளை கூப்பிட்டு வந்தாக்கா? தம்பி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. உங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிடு, ஸ்ட்ரைட்டா பேசிடுவான். என்ன ரேட்டு போதும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். யோ, நான் தானே உனக்கு கூட்டினா, என்கிட்ட சொல்லியா ரேட்ட? அங்கடே நான் பிள்ளைகா பையன். டேய், யாரடா பிள்ளைகா பையன்றா? அப்படியே ஒண்ணு விட்டோன்னா போய் கவா காலையில போய் மாட்டிப்ப. யோ, அவன் காணி பிசியா, நீ சொல்லியா? யோ, நீ சொல்லுன்ற அவன் ஒண்ணு விட்டா கவா கல்ல போய் மாட்டி பண்றான். என்னடா பண்ணிக்கிறீங்க வெளியே? வந்துட்டான் பேரு எங்க அப்பா பொக்காவாயா. எப்போ இவன் பண்ற பிளான பத்தியா? பலாப்பழத்தை விக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஏய், யார கேட்டு விக்கிறதுக்கு பிளான் பண்ற? யார கேட்கணும்? வள்ளிச்சு பைத்திச்சு விற்க வேண்டியது தானே. டேய், இது அர்த்தம் என்ன பிரச்சனை தெரியல. என்னப்பா ஏதோ பிரச்சனைன்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அவனுங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. நீ யாரையா நான் பாத்துக்கிறேன். எங்க குமாரு? எங்கடாக்குற? நானா? டேய், பலாப்பழம் இருக்கிறது ஆளு கொண்டு வந்துறான்டா. நான் திமிரு தெனாட்டல இருந்தா பலாப்பழம் இருக்கிறது ஆளு கொண்டு வந்து இருப்பான். டேய், என்னப்பா லைன் கட்டி வந்துக்கிறானுங்க? இவன் ஒரு காங்கி பீஸ். என்னப்பா அப்படி அடிச்சிட்டா? அளவுடு, நீ மத்தல யாரு? தம்பி, போலீஸுக்கு போன் பண்றா. டம்மி பீஸ் போகுது. ஆமா, இவரு பெரிய அப்படியே சாரு பீஸ். இருடா, போலீஸ் போன் பண்ணி வர வைக்கிறேன். ஹலோ சார், இங்க பெரிய பிரச்சனை, பலாப்பழ பிரச்சனை. யோ, என்னயா போலீஸ் கேலிஸ்ன்றான்? அவன் சொன்னா கீழே கேச. வாங்க வாங்க, உங்களே நக்கலா பேசுறான். எங்க அண்ணன் தான். சரி, நான் வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். ஏப்பா, இது எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். யோ, அரியா, நான் தான் கீழல்ல. அவன் இருப்பானா? சோமாண்ணா, நீ இருக்க மாட்ட. போலீஸ் வந்து நிக்கிறாங்க. ஏப்பா, என் பேரை சொன்ன போலீஸ் கிட்ட? உன் பேரை சொன்ன உடனே அசிங்கமா திட்டுறாரு. என்ன பண்ண? நான் நல்லதான்ப்பா பண்ணேன். நான் என்ன கட்டது பண்ணிக்க போறேன்? வந்து பேசிக்கிறேன்ட்டாரு, வந்துருவாரு. அவனுக்கு பேச்சுலாம் கேட்காத. போ பலாப்பழம் சைஸ் பாரு. ஓ, இங்கதான் பிரச்சனை படுது. ஆமா சார், உண்டு பண்ணுங்க சார். லட்டியை தொலைச்சிட்டு மாப்பு கும்பிட்டு இருந்தது ரொம்ப தகுதியா. அது ஒண்ணும் சார், என் பொண்ணு டச் வந்துச்சு சார். வாங்க சார் போலாம். வாங்க சார். இவன் தான் சார் எங்க அண்ணன். இவன் அச்சடியில பாருங்க சார் இவர் நிலைமை. சார், என் தம்பி சார், ஹர்ஷா சார். என்ன? ஓ, நீ என்ன பண்ண உன்ன அவன் அடிச்சான்? ஓ, சும்மா மாப்புக்கு மாட்டின்னு கதையா சார். சார், மரத்துல என்ன கேட்காம பழம் அர்த்தம் சார். அதான் சார் பிரச்சனை. ஓஹோ, அதான் பிரச்சனை. ஏய், வாங்க. சார் வணக்கம். வணக்கம்பா, நல்லா இருக்கியா? சார், என்ன சிரிச்சுட்டு பேசுறீங்க? அவன் சிச்சுன்னு கேக்குறான், அது சிச்சுன்னு பேசுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? சார், நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் சார். பலப்பா எவனோ வந்து அர்ப்பன் பார்த்தாக்கா எவனும் அறுக்க மாட்டான் சார். பலாப்பழம் அறுத்தாலும் பிரச்சனை வருது சார். எங்களுக்குள்ள சண்டை வருது சார். அதனாலதான் சார் அறுக்கல. பாருங்க, அறக்காம விட்டு அந்த மரத்துல பைத்தி கொட்டிச்சு சார். பைத்து கொட்டினாலும் பிரச்சனை இல்லைல்ல, அதனாலதான் சார் விட்டோம். யோ, பழுத்து கொட்டது அவனாதான் எது போட்டோம். உங்களுக்கு தான் இதுல காண்டி இல்ல சார். துட்டு அவன் தானே இது. நான் அவன்டா இல்ல சார், அல்பாவா? என்னயா அது அல்பா? எங்க அப்பா ரொம்ப அல்பத்தனமா எல்லாருக்கிட்ட புடிங்கி தூணுவாரு. அதனாலதான் இவரு பேர் அல்பன்னு வச்சுட்டாங்க. அதே தாமா பண்ணா இந்த ஆள் எனக்கும். ஒரு நாள் டீ கல்ல பஜ்ஜி சாப்பிட்டா அதை தூக்கி டக்குன்னு வாயில போட்டனா. என்னடா? ஆமா, அது நாமைகளை விடுங்க, அது பஜ்ஜி தானே. ரொம்ப அல்பத்தனமா பண்ணுவான் சார் இவன். இவனும் அறுக்க மாட்டான், அறுக்கவும் விட மாட்டான். யோ, எல்லாத்தையும் அறுத்து 4 பேர் பங்கு பிரிச்சா என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார், பிரச்சனை நாங்க இல்ல சார். நானும் ரெடி, துகரான இவனும் ரெடி, அவனும் ரெடி. இன்னொருத்தங்கிறான், அவன் தான் சார் பிரச்சனையே. யாரு வந்து தத்திரம் பிடிச்சுவான்? பலார் கண்ணத்துல கொடுக்குறான். கூட்டணும் அவன் எங்கன்னு தெரிஞ்சா கூட்டணும் வருவேன். அவன் தான் இல்லையே. என்னையா பேசுற? ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. எங்களுக்கும் புரியதான், எல்லாத்துக்கும் இவன் தான் விளக்க சொல்லலாம். இவனை கேட்டா நீ பிரச்சனைன்றான், உன்னை கேட்டா இன்னொருத்தன் பிரச்சனை. என்னதானே செய்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? சார், அந்த 4வது ஆளுக்கு பங்கு போனோம். ஆனா அவன் இல்ல, அதனாலதான் நாங்க அதை அறுக்கல. ஐயோ, அந்த 4வது யார் தான்டா? ஒழுங்கா சொல்லுங்கடா, டென்ஷன் பண்ணாதீங்க. சார்,
1995 அப்ப பார்த்தது சார் நான் அவனை. 95னா 30 வருஷம் ஆச்சையா? எங்க போனான்? தொலைஞ்சிட்டானா என்ன? சார் தொழில எங்க சின்னம்மாக்கும் அவருக்கும் சண்டை, அதனால அவங்க ஊர் விட்டு போயிட்டாங்க. ஐயோ டேய், இப்பயும் குழப்பீங்களாடா. இப்ப எங்கன்னு வந்த அந்த சின்னம்மா? எங்க அப்பா வச்சுன்னு இருந்தா ஒரு சின்னம்மா, அந்த சின்னம்மாக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தான் பங்கு இருக்கு. ஓஹோ, இந்த பஜ்ஜி திருட இன்னொரு பொம்பளை வச்சிருந்தானா? அது வயசு கோளாறு நடந்தது, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதுன்னா அப்ப எதுக்கு பங்கு கொடுக்க சொல்றா? நாலு பின்ன உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால்தான். பிரச்சனை வரக்கூடாது இத்தனை வருஷமா ஆச்சுன்னு தானே இருக்கிறான். இப்ப கூட ஒண்ணு இல்ல, அது 4வது பையன் வந்துட்டா கூட பங்கு பிரிச்சிடலாம். உனக்குதான்ப்பா 4வது பையன் வந்தா பங்கு பேசுவா, அவ்வளவுதானா? எஸ் டெஃபினெட்லி. தோபர், இவன் தான் 4வது பையன். ஆமா தானடா? ஆமா ஆமா. ஏ மகனே, என்னடா உப்பு போயிட்டு இருக்குதா? இவன் ஒப்பிட்ட மாதிரி நானும் ஒப்பிட்டேனா? டேய், உன்னை பத்தி பேசுறானா நீ கேளு, என்ன பத்தி அந்த இருக்கிறா? தம்பி, என்ன இருந்தாலும் உனக்கு அவன் தம்பி. ஒழுங்கா பாக பிரிவினை பிரிங்க. சார் சார், நான் தொண்டைக்கு பேர் தம்பிட்டீங்க. டேய், நீ என்ன கம்மியா இருக்க? நீ தொன்ன மாதிரி தான் இருக்கிற. சரி சரி, உங்க என்ன பண்றீங்க? டேய், எனக்கு 4 பழம், உனக்கு 4 பழம். முடிஞ்சா சொத்தி பிரிச்சு வாங்கிடலாம். சார் தயவு சார், நான் வாடகை விட்டுக்கிறேன் சார். மூஞ்சி பிச்சுக்கோ, நானே வாடகை விட்டு தான் இருக்கிறேன். பழத்தோட நிறுத்திக்கு. இந்த சொத்துக்கெல்லாம் ஃபுல்லா எனக்கு எழுதி வச்சிரு. எஸ் சார். சார் என்ன சார் குசு குசுன்னு பேசின்னு இருக்கீங்க? அவன் ஜாடி பார்த்தா எங்க தம்பி மாதிரி இல்லையே சார். ஏண்டா, அந்த ஆளை பார்த்தா கூட உங்க அப்பா மாரி இல்ல. நாங்க ஏத்துக்கல, நீ இவனை தம்பி நான் ஏத்துக்க வேண்டியதான். டேய் தம்பியா, அவர் சொல்றது கரெக்டு தான்டா. அப்பதான் பலாப்பழத்தை பிரிக்க முடியும். அப்ப எனக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு, இவனுக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு, கரெக்டா? கரெக்ட். அப்ப எனக்கு உனக்கு எங்க சின்னம்மா நடி சொத்து சேர்த்து வச்சுக்கிதான் பாரு. போ, நெக்கலா பேசுற. சார் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். வந்த வழி இதுனாடா? ஆமா சார். வா, இப்படியே போயிட்டா வா, என் கூட ஒண்ணு கொஞ்சம் போ, ரோடு வந்துடும். சார் இந்த வழி கேட்கல சார், வாரத்துக்கு வழி நான் கேட்டேன் சார். ஏய், முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் என்ன உனக்கு வாழ்றதுக்கு வழி? இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க சார். நாய் அணையெல்லாம் இங்க பார்க்க முடியாது. தபார், உன் சின்ன புள்ள வந்துட்டான், நீ போய் நேரு. என்ன தவம் செய்தேனோ புரியவில்லையே, என்ன தவம் செய்தேனோ புரியவில்லையே. ஏம்பா பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப என்னப்பா பண்ணலாம் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாங்களா, இங்க ஒரு பங்கு, அங்க ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு, இவனாண்ட ஒரு பங்கு. இந்த பங்கு ஸ்பெஷலா இருக்கணும்பா, பாத்துக்குங்க. சார் என்ன இருந்தாலும் அவன் எங்க சின்னம்மா பையன் தான், அது எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? சின்னமா இருந்தாலும் பெரியமா இருந்தாலும் பங்கு பங்கு தானே. என்னையா நீங்க பேசுறீங்க? சார் நீங்க பேசுறது சரியில்லை சார். இன்னைக்கு வந்தவனுக்கு சரி பாகமா பிரிச்சு கொடுக்க முடியுமா? டேய், உனக்காக நான் பேசிக்கிறேன், நீ கம்முன்னு இருக்க. கேளுடா. ஏன் தர மாட்டேன் தரண்டா, பேசுறா. எங்க அம்மா எங்க அக்கா சித்து எங்க பெரியம்மா எங்க அக்கா எல்லாரும் செல்வம் வம்புக்கு இப்பண்டா. நான் என்ன சொல்றேன், இது அம்மா சித்தா தாத்தா எல்லாரையும் இருக்குது. எப்படி சார் பாப்பா மச்சா? வெங்காய பர்பன்ஸ் வர பின்னால. சார் இப்போ வந்து எல்லாம் பிரிச்சு விட்டீங்க, இப்ப நான் என்னென்ன சார் பண்ணோம் அது கிளியரா சொல்லுங்க சார். டேய், இவனுக்கு 2 பழம், இவனுக்கு 2 பழம், அவனுக்கு 2 பழம், மிச்சம் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்து. ஜீப்ல ஏத்தியா பழிக்க வச்சு தரீங்களா? பாகம்டா பாகம், சின்ன தம்பிக்கு தான் எல்லாமே. சின்ன தம்பி குடுக்குற மாதிரி தெரியலையா? ஆஹா, இது ஒத்து வராது. என்னடா சொல்ற நீ? நானேடா சொல்லுச்சா, நீ போனா அதை அப்படியே பழுத்து கொட்டான். என்னப்பா சொல்ற? பின்ன 2 பழத்தை எடுத்து சொன்னா இல்ல உனக்கு வேற கூலி கொடுணுமா? எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா தம்பியா, பழம் இருக்கவேனா, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். யோ அப்புறம் என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க? டைம் பாஸ் ஆகல, அதனால கூப்பிட்டோம். டேய், என்னடா விளையாடுறீங்களா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான். டேய் எல்ரா, டேய் வாடா. இன்னும் எல்லாம் போயிடறானுங்க. சார் ஏன் பாகம்? டேய், இவன் பாகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டுமா? அது ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேக்குறீங்க? ஹவுஸ் ஓனர் கிட்டயா? என்னடா சொல்றான்? என்ன சொல்றேன்னு தெரியல, இதெல்லாம் வாடகை கூடா. அடங்கொய்யால, இது எல்லாமா? ஆமா சார், காமெடி கோசா நம்மள கூப்பிட்டு விட்டுக்கிறாங்க. ஐயோ, அப்ப காமெடி பீஸா நம்ம? காமெடி பீஸா? சே, பலாப்பழம் போச்சே. பலாப்பழம். அடங்கொய்யால, இங்கே தங்கி இருந்துட்டு நைட்டு அர்த்தம் போயிட வேண்டிட்டான்.